அடித்தட்டு மக்களுடைய அசைவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு கறிக்கோழி பயன்படுது. ஆனால் இந்த கறிக்கோழியினுடைய உற்பத்தி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூதாகரமான விஷயமா செயல்பட்டு இருக்கு. கறிக்கோழி உற்பத்திங்கிறது கிட்டத்தட்ட 40,000 பண்ணைகள் இருக்கு, 14,000 உற்பத்தியாளர்கள் இருக்காங்க, 5 லட்சம் தொழிலாளர்கள் நம்பியிருக்காங்க. இவர் அத்தனை பேரையும் நிறுவனமாக பாவிப்பது 41 கம்பெனிகளை கொண்ட பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டி. அந்த ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட விற்பனை நிலையம் இருக்குங்களா, மையங்கள் இருக்குங்களா, இது மட்டுமே நேரடியாக இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வருமானம் என்பது 2,500 கோடி ரூபாய். ஆண்டொன்றுக்கு உள்நாட்டு உற்பத்தியில் கிராஸ் வேல்யூ ஆர்டர்னு சொல்லுவோம். அதில் 1,34,785 கோடி ரூபாய் பங்களிப்பு கோழி வருவாய் மட்டுமே. ஒரு கிலோவுக்கு இவங்க விலை நிர்ணயம் பண்ணுறது 120 ரூபாய், அது 240 ரூபாய்க்கு விற்கிது. ஆனால் 8 வார காலம் இவங்க கொடுத்த குஞ்சியை வளர்த்து கோழியாக்குவதற்கு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு கிலோவுக்கு 6 ரூபாய் 50 பைசா. நீங்கள் 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க உயிர்கோழி. கறிக்கோழி இருந்தால் 180 ரூபா 200 ரூபா விற்கிது. அந்த விவசாயிகளுக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய பண்ணையாளர் விவசாயிகளுக்கு ஏன் நீங்கள் 100 ரூபா 20 ரூபா கொடுக்கக்கூடாது? நீங்கள் ஒவ்வொரு பண்ணையிலையும் சராசரியாக ஒரு நாளைக்கு 5 கோழி 6 கோழி 10 கோழி இறக்கும். இது தவிர்க்க முடியாது. அப்போ அந்த இறப்புக்கு நீங்கள் காரணமும் சொல்ல முடியாது. கூடுதல் வெயிலும் இருக்கக்கூடாது, குறைந்த வெயிலும் இருக்கக்கூடாது, பனிப்பொழிவும் அதிகம் இருக்கக்கூடாது, குளிர் அதிகம் இருக்கக்கூடாது, தொடர் மழையும் இருக்கக்கூடாது. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு, பண்ணையாளர்களுக்கு எதிராக கறிக்கோழி நிறுவனங்களுக்கு ஆதரவாக திமுக செயல்பட்டதோ என்கிற சந்தேகங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. தக்காளி உற்பத்தி பண்ண விவசாயி விலை அதிகமாகிட்டா நீங்கள் உடனே நுகர்வோர் பாதிக்கப்படுறாங்கன்னு கூட்டுறவு சங்கங்கள்லையும் மற்ற கூட்டுறவு சரவணபவ கூட்டுறவு நிறுவனங்கள்லையும் தக்காளியை வெளியிலேருந்து கொள்முதல் பண்ணி நுகர்வோரை பாதிக்கக்கூடிய அரசாங்கம் கறிக்கோழியை மட்டும் 450 ரூபா 460 ரூபா விளையாடுற வரை நீங்கள் வேடிக்கை பார்க்கலாமா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் பொதுச்செயலரான ரவீந்திரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அது இப்போ ரீசெண்டாக ஒரு சட்டம் ரத்தாச்சு. ஆக்சுவலாக அந்த கறிக்கோழி சம்மந்தமான விஷயங்களில் திமுக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்டுச்சு. ஆனால் அந்த சம்மந்தமான நியூஸ் எதுவுமே வெளியே வரல. அது சம்மந்தமான விவசாயிகள் யாருமே போராட்டமுமே பண்ண கிடையாது சார். நீங்கள் சாதாரணமாக கறிக்கோழிங்கிறது சாதாரணமாக பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் அடித்தட்டு மக்களுடைய அசைவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு கறிக்கோழி பயன்படுது. ஆனால் இந்த கறிக்கோழியினுடைய உற்பத்தி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக செயல்பட்டுருக்கு. நம்ம மாநிலத்தில் திருப்பூர் தலைநகரமாக கொண்டு கோவை, ஈரோடு, நாமக்கல் இந்த மாவட்டங்களில் கறிக்கோழிகள் அதிக அளவு உற்பத்தி ஆகுது. கறிக்கோழி உற்பத்திங்கிறது கிட்டத்தட்ட 40,000 பண்ணைகள் இருக்குது, 14,000 உற்பத்தியாளர்கள் இருக்காங்க, 5 லட்சம் தொழிலாளர்கள் நம்பியிருக்காங்க. இவர் அத்தனை பேரையும் நிறுவனமாக பாவிப்பது 41 கம்பெனிகளை கொண்ட பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டி, கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு. இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் ஒட்டுமொத்த விற்பனையாளர்கள் உரிமையாளர்கள்லாம் 41 பேர் தான். இந்த 41 பேர்கள் நிறுவனங்களும் தனித்தனி பிரிவாக வச்சுருக்காங்க. ஒன்று முட்டை உற்பத்தி, விநியோகம், விற்பனை, விலை நிர்ணயம். இதுக்கு எக் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு வச்சுருந்தாங்க. இப்போ அது நேஷ்னல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு NCCன்னு போயிடுது. இவங்க தான் முட்டையினுடைய விலையை நிர்ணயம் செய்கிறவர்கள். ஒரு நாளைக்கு நம்ம மாநிலத்தில் 3,75,00,000 முட்டைகள் உற்பத்தி ஆகுது ஒரே நாளைக்கு. ஆமாம். இதில் 35 லட்சம் முட்டைகள் சத்துணவு கூடத்துக்கு போகுது. மீதி 3,40,000 முட்டைகள் விற்பனைக்கு வருது. இதில் 40% கேரளாவுக்கு போயிடுது. இது முட்டையினுடைய வணிகம். அவங்களே குஞ்சு பொரிப்பதற்கான அமைப்புகளையும் வச்சுருக்காங்க. நாளொன்றுக்கு 11 லட்சத்திலிருந்து
12 லட்சம் கோழியை குஞ்சு உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணுறாங்க. இதை விவசாயிகள் வாங்கி 7 முதல் 8 வார காலத்திற்கு இந்த குஞ்சியை வளர்க்க வேண்டும். வளர்க்கறதுக்கு அவங்க தீவனம் கொடுக்குறாங்க, போதுமான மருந்துகள் கொடுக்குறாங்க. இந்த 2 தான் அவங்களுடைய சப்போர்ட். இந்த தீவனமும் ஒட்டுமொத்தமாக அவர்களே உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள். ஆக முட்டை உற்பத்தி, முட்டை விநியோகம், முட்டை விலை நிர்ணயம், விற்பனை, கறிக்கோழி குஞ்சு பொரிப்பது, விநியோகம் செய்வது, அதை உற்பத்தி செய்வது, கண்காணிப்பது, மீண்டும் விற்பனை கொண்டு வருவது, கறிக்கோழிக்கு தேவையான தீவனங்களையும் அவர்களே உற்பத்தி செய்வது. அப்போது எக் கோஆர்டினேஷன் கமிட்டி, பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டி இதை இருக்காங்க. இன்னொரு அமைப்பு இருக்குது, ஒழுங்குமுறை குழுன்னு ஒன்று இருக்குது. விவசாயிகள் கோழி உற்பத்தி இதற்கான ஒழுங்குமுறை குழு, அது அவங்களே. ஆமாம். இப்போ இங்கெல்லாம் கோழி நீங்கள் என்ன வரைக்கும் வாங்குறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு உயிர் கோழியினுடைய அவங்க நிர்ணயம் செய்யக்கூடிய விலை என்பது 110 ரூபாயிலிருந்து 120 ரூபாய். இந்த கோழியை உயிர் கோழின்னு அவங்க சொல்லி 120 ரூபா அதிகபட்சம் விலை வைக்கிறாங்கன்னா, அதற்கு பிறகு அதற்கு மேல் நிறைய விலை இருக்குது. எப்படின்னா, அந்த தோலை நீக்கின கோழி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 200 ரூபாய். தோலை நீக்கி சுத்தம் பண்ண கோழிக்கு 240 ரூபாய். போன்லெஸ் கோழிக்கு, கறிக்கு 260 ரூபாய். இது நார்மலான காலத்தில். இன்னைக்கு விலை ஒரு கோழி, கறிக்கோழியோட விலை 380 ரூபாய். அவங்க நிர்ணயம் பண்ண விலை 240 ரூபா ஒரு உயிர் கறிக்கோழிக்கு விலை. இப்போது இதில் அவங்களுடைய அந்த ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட விற்பனை நிலையம் இருக்குங்களா, மையங்கள் இருக்குங்களா, இது மட்டுமே நேரடியாக இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறக்கூடிய வருமானம் என்பது 2500 கோடி ரூபாய். இது மட்டுமல்ல, இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒழுங்குமுறைப்படுத்தாத கிராமங்களில், குக்கிராமங்களில் பல பகுதிகள் விற்பனை பண்ணுறாங்க சில்லறை வியாபாரிகள், இவங்க மூலியமாக வரக்கூடிய விற்பனை வருவாய் என்பது 7500 கோடி ரூபாய். ஆண்டொன்றுக்கு உள்நாட்டு உற்பத்தியில் வேல்யூ, கிராஸ் வேல்யூ ஆர்டர்னு சொல்லுவோம், அதில் 1,34,785 கோடி ரூபாய் பங்களிப்பு கோழி வருவாய் மட்டுமே. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதில் முட்டை உற்பத்தியில் பிரச்சனை இல்லை, அதாவது குஞ்சு பொரிப்பதில் பிரச்சனை இல்லை, கோழி வளர்ப்புல தான் பிரச்சனை. கோழி வளர்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கிலோ கோழியை அது 7 வாரத்துலேருந்து 8 வாரம் தேவைப்படுகிற போது, இந்த காலம் இதுதான் அதுக்கு வளர்ப்பு காலம். அப்போ வளர்க்குற பொழுது அந்த 8 வார கால முடிவில் ஒரு கோழிக்கு இவங்க கொடுக்குற விலை ஒரு கிலோவுக்கு 6 ரூபாய் 50 பைசா. ஒரு கிலோவுக்கு இவங்க விலை நிர்ணயம் பண்ணுறது 120 ரூபாய், அது 240 ரூபாய்க்கு விற்கிது. ஆனால் 8 வார காலம் இவங்க கொடுத்த குஞ்சியை வளர்த்து கோழியாக்குவதுக்கு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு கிலோவுக்கு 6 ரூபாய் 50 பைசா. அப்பா, இப்போது அந்த கோழி சாதாரணமாக வளர்ந்துடாது. சாதாரணமாக ஷெட்டு போடணும், கட்டமைப்புகள் இருக்குது, தரம் இருக்குது, தண்ணீர் வசதி உருவாக்கணும், ஆள் கூலி இருக்குது, மின்சாரம் இருக்குது. இவைகளுக்கு எல்லாம் அவர்கள் செலவு செய்து இந்த கோழி உற்பத்தி செய்யக்கூடிய, வளர்க்கக்கூடிய வருமானத்தில் தான் எல்லாத்தையும் செய்யணும். இப்போ திருப்பூரில் கிட்டத்தட்ட 10,000 கோழி குஞ்சு வளர்த்த உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 6.50 கொடுக்கல, தப்பாக சொல்கிறீங்க, நாங்கள் 7 ரூபா 50 பைசா கொடுக்குறோம், 10 ரூபா கொடுக்குறோம், 12 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு. 2 கிலோவுக்கு மேலே புஷ்டியாக வளர்ந்த கோழிகளுக்கு இவங்க கொடுக்குறாங்க. அது யார் கொடுக்குறாங்கன்னா, இவர்களுக்கு இணக்கமானவர்கள் ஒரு சிலவர்களுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. அது அதிகபட்சம் ஒரு 2% நபர்கள் தான் அதுமாரி கிடைக்கிது, மீதர்களும் கிடைக்கிறதே இல்லை. அதனால தான் 2013ஆம் ஆண்டு அப்போதைய அரசாங்கம், அதிமுக அரசாங்கம், இதுபோல் கோழி வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு, வளர்த்து கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலைங்கிறதால 6 ரூபா 50 பைசா நிர்ணயம் பண்ணாங்க. இன்னை வரைக்கும் அதே நிலை தான். ஆக இவர்கள் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில், நாம் விலை அதிகமாக கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, கடன் வாங்கி ஷெட்டை போட்டிருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்கோம், வாங்கின கடனை அடைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், சரி சும்மா இருக்கிறத ஏதாவது வளர்த்துக்கிட்டு இருக்கோமோ இதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முழு ஈடுபாட்டோடு அவங்க வளர்க்கலை, நஷ்டத்தோடு தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நஷ்டங்கிறது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு சில விவசாய அமைப்புகள்
இதை கையில் எடுத்து இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது கூடாது, நீங்கள் வந்து லாபகரமான விலை வச்சு விற்கிறீங்க, அபரிதமான வருவாய் உங்களுக்கு இருக்குது, மிகப்பெரிய வருவாய் ஈட்டுறீங்க, அதனால் நீங்கள் வந்து ஒரு கோழிக்கு ஒரு கிலோவுக்கு 20 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை. இந்த கோரிக்கை நேரடியாக அவங்க கூப்பிட்டு பேசியிருக்கலாம், அவங்க பேசலை. அதுக்கு பிறகு கால்நடைத்துறையுடைய இயக்குநரகத்தில் மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்து நீங்கள் எங்களுக்கு முத்தரப்பு கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதில் விலையை நிர்ணயம் பண்ணுங்கன்னு. அரசாங்கம் என்ன சொல்லிடுது, இயக்குநர் அலுவலகம் என்ன சொல்லிடுது, அவங்க கோழி உற்பத்தி நிறுவனங்கள், நீங்கள் உற்பத்தியாளர்கள், உங்கள் இருவருக்கிடையே ஒப்பந்தம் போட்டு இந்த கோழியை வளர்க்குறீங்க, இல்லை நாங்கள் எந்த வகையில் தலையிட முடியும்? நீங்கள் தனி அமைப்பை செயல்படுறீங்க, நான் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தற்போதைய அரசாங்கத்தினுடைய நிலை. ஆனால் இந்த பிரச்சனை இப்போ சட்டமன்றம் வரையும் வந்திருக்கு. சட்டமன்றத்தில் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இதை கோரிக்கை எழுப்பினார். ஆனால் அதுக்கு அவர் முதலமைச்சர் என்ன சொன்னார், சட்ட அவகாசம் பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சபாநாயகர் சொல்லிட்டார். ஆமாம். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பதில் கேட்டிருக்கோம், தரவுகள் கேட்டிருக்கோம், அது வரையும் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறார். அப்போது உண்மை என்னென்னா, கறிக்கோழி வளர்ப்பு குறித்த தரவுகள் ஏதும் அரசாங்கத்திடம் இல்லை. 40,000 பண்ணைகளும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான். ஆனால் வருமானம் அரசாங்கத்துக்கு இருக்குது, அதனால் இது ஒன்றும் பெருசுப்படுத்தலை. ஆனால் இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்துக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, விவாதம் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, 2014-15 ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது ஈமுக்கோழி வர்த்தகம். ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறைக்கு அருகில் சுசி ஈமி ஃபார்ம் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருந்து அதில் மூலயமா பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்தது, கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடந்தது, மோசடி. அவர் என்ன சொன்னார், 1.5 லட்ச ரூபாய் நீங்கள் பணம் கட்டுங்க, 6 குஞ்சு தருவேன், மாதத்துக்கு பராமரிப்பு செலவுக்கு 6,000 தரேன், வருஷத்துக்கு 20,000 போனஸ் தரேன் அப்படின்ட்டு போன்சி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணார், திட்டம். அது திட்டத்துடைய சாராம்சம் என்னென்னா, ஒரு நிறுவனம் முதலீட்டாளர்களை ஈர்க்கும், முதலீட்டாளர்களை வச்சுக்கிட்டு அந்த முதலீட்டுக்கு லாபம் கொடுக்கணும் அப்படின்னா புதிய முதலீட்டாளர்களை ஈர்த்து புதிய முதலீட்டிலிருந்து பழைய முதலீட்டாளர்கள் லாபம் கொடுக்கும். அப்போது ஒவ்வொரு முறையும் புதிய முதலீட்டாளர்களை உருவாக்கி நீங்கள் சைக்கிளிங் மெத்தடில் மோசடி பண்ணுறது தான் திட்டத்துடைய நோக்கம். இப்போ அப்படி எதுவுமே பண்ணலை. 2012 இது மாதிரி மோசடியான பாதிக்கப்பட்ட நிறைய பேர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குற பொழுது காவல் நிலையமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாநில அரசாங்கத்திற்கு இது சம்பந்தமாக பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொன்ன பிறகு அப்போதைய வேளாண் துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் குழு போட்டாங்க. அப்போது அவர் வேளாண் உற்பத்தி ஆணையர், மீன்வளத்துறைக்கு அவர் தான் ஆணையர், கால்நடைத்துறைக்கு அவர் தான் ஆணையர், 3 துறையும் அவர் இருந்ததால் அது எளிதாக போச்சு. அவர் கோட்டையில் உட்காராமல் நேராக ஈரோட்டுக்கு போனார். போய் யார் யார் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்னென்ன அவங்க சொன்னாங்க, என்னென்ன தவறுகள் நடந்தது, என்ன பண்ணீங்க, நீங்கள் எத்தனை கோழி வாங்கினீங்கன்னு ஈமு கோழி வளர்த்த இடத்தெல்லாம் பார்வையிட்டு எல்லாத்தையுமே தரவை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அரசுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். அப்போ ஈமு கோழி மோசடியை பற்றி விசாரணைக்கு போன இடத்துல நாங்கள் கறிக்கோழி உற்பத்தி பண்ணுறோம், எங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, லாபம் கிடைக்கல அப்படிங்கிற விவரமும் அங்கே வந்தது. அப்போது இதுவும் பாதிப்பு இருக்குது, ஆனால் இதை நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அவங்களும் பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் நீண்ட விவரமான ஒரு அறிக்கையை கொடுத்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்த பிறகு முதலமைச்சர் கேட்குற எடப்பாடியார் அப்போ இருந்தவங்க கேட்குறாங்க, படிப்படிப்படியாக அது விசாரணை வரும்போது அப்போ எடப்பாடியார் முதலமைச்சர் 2019 அவர் என்ன செய்யலாங்கிறாரு, இதுக்கு ஒரு சட்ட வழிகாட்டுதல் உருவாக்கலாங்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சரி உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சட்டம் தான் தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் மற்றும் கால்நடை ஒப்பந்த பண்ணையம் மற்றும் சேவைகள் சட்டம் 2019 சட்டம் 37. இந்த சட்டம் 2019 செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு இதை மாண்புமிகு குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பி ராம்நாத் கோவிந்துக்கிட்ட அனுப்பி அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டாங்க, அரசாணையில் வெளியிடப்பட்டுருச்சு.
அன்றைக்கே இந்த சட்டம் குறித்து வரவேற்பு தெரிவித்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நேரலை விவாதத்தில் நானே இதை பற்றி வரவேற்று பேசியிருக்கேன் அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தற்போதைய முதலமைச்சர் இது மோசடி சட்டம், மோடி எது கொண்டு வந்தாலும் அதை தமிழ்நாட்டில் திணிக்கிறது எடப்பாடிக்கு வேலையாக போயிடுது, இந்த சட்டம் விவசாயிகளை பாதிக்கும் அப்படின்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணார். நமக்கு தெரியும் சிலதெல்லாம். உடனே அவரு கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி 2020 மத்திய அரசாங்கம் ஒரு 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தது. உடனே நாடு முழுவதும் கொந்தளிப்பு, நாங்கள்லாம் போராட்டம் பண்ணோம். பஞ்சாப்ல போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. உடனே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் தற்போதைய முதல்வர் என்ன பண்ணாரு, பார்த்தீங்களா நான் அன்னைக்கே சொன்னேன், இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாததை எடப்பாடி அடிமையாக இருந்துக்கிட்டு மோடிக்கிட்டேருந்து இந்த சட்டத்தை முன்கூட்டியே கொண்டாந்து திணிச்சிட்டாரு, இந்த சட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து பண்ணுவோன்னு சொன்னார். அந்த ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் இந்த சட்டம் குறித்த புரிதலோ விழிப்புணர்வோ விவசாயத்தில் போய் சேரலை. இதுவும் பாதகமான சட்டம் மாதிரியே முடிவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஆனால் எனக்கு அது தெரியும், இது ஈமு கோழியால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை பாதுகாப்பதற்கும் இதில் இடையிலே கறி வளர்ப்பு கோழிக்காரர் உற்பத்தியாளர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது. அது அப்படியே போயிடுது. அதுக்கு பிறகு மோடி சட்டத்தை வாபஸ் பண்ணார். உடனே இவர் என்ன பண்ணார், தேர்தலில் முதலமைச்சராக வந்த பிறகு 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த தமிழ்நாடு வேளாண் கால்நடை சட்டத்தை ரத்து பண்ணுறன்னு அறிவித்தார். ரத்து பண்ணிட்டு அதற்கான உத்தரவுகள்லாம் போட்டு 1987ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் 27, அப்புறம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட 1989 சட்டப்படி சந்தை வாய்ப்புகளில் மட்டும் பின்பற்றி இந்த திட்டம் செயல்படுத்தப்படலாம் அப்படின்ட்டாரு. இவங்க சட்டத்தை நீக்கினது உற்பத்திக்கான ஒப்பந்தத்தை குறிக்கிறது. இவங்க ஒழுங்குமுறை விற்பனை மூலியமாகவோ அல்லது சந்தை வாய்ப்பை முறைப்படுத்துவதற்காக உள்ள சட்டத்தை இவங்க திணிக்கிறாங்க. இப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் அந்த ரத்து செய்யாமல் இருந்திருப்பார்களே ஆனால் அந்த சட்டம் இப்போது கறிக்கோழி விவசாயிகளுக்கு பலனுள்ளதாக இருக்கும். அந்த சட்டத்தில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவங்க அந்த அறிக்கையில். 23 பக்கத்துக்கு ஒவ்வொரு வகையிலையும் பாதுகாப்பு. அதாவது என்ன சொல்கிறாரு இந்த சட்டம், என்ன சொல்லுது, கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்த கோழிகளிலே தரத்தின் அடிப்படையிலும் விலை கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டேபிளாக ஸ்லாப் சிஸ்டத்தில் 1 கிலோவுக்கு 6.50 கிடையாது. நல்ல தரமான கறி உற்பத்தி பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. எப்படி சார் ஒரு கோழி வச்சு எப்படி தரத்தை நீங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஆமாம், நீங்கள் ஒரு கோழியினுடைய முதிர்ச்சி அளவு இருக்கு இல்லைங்களா, 8 வார காலம். இப்போ நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு கொடுக்குறாங்க, நீங்கள் எடை போட்டிங்கன்னா 2.5 கிலோ இருக்கும், 3 கிலோ இருக்கும், நல்ல புஷ்டியாக இருக்கும். அதை வச்சு தான் முடிவு பண்ணுங்கிறாங்க. ஓகே. வளர்ச்சி நாள் வளர்ச்சி இருக்குல்ல, அந்த முதிர்ந்த வளர்ச்சியை அடையாளம் வைத்து அதை அளவுகோலாக வச்சு அதில் நீங்கள் கொடுங்கங்கிறாங்க. அதில் வளர்ச்சி குறைவு இருந்தால் அதுக்கு விலையை கொடுங்கங்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரே கோழிக்கு இவ்வளோதான் விலைங்கிறத விட தரம் பார்த்து விலை கொடுங்கன்னு அதில் வழிகாட்டுதலாம் இருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த சட்டத்தை மத்தியிலே மோடி அறிவித்த 3 வேளாண் சட்டங்களுக்கு இணையானதாக காரணம் காட்டி எல்லாரையும் ஏமாற்றி இதை ரத்து செய்து விட்டார். ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு இப்போதான் என் போன்றவர்களுக்கு புரியுது, கோழி உற்பத்தியாளர்கள், அதாவது கறிக்கோழி நிறுவனங்களின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில், நெருக்கடியின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் தான் தெரிந்தே இந்த சட்டத்தை ரத்து செய்திருக்கிறார். என்ன உள்நோக்கம் சார் இல்லை? நீங்கள் இந்த சட்டம் இருந்ததுன்னா நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கணும். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்க முடியாது, எங்களுக்கு வழிகாட்டுதல் எதுவும் இல்லை, எங்கள்கிட்ட தரவுகள் இல்லை, நாங்கள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியாது. கூப்பிட்டு முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். நீங்கள் இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தால் சட்டம் நீங்கள் கூப்பிட்டு அவங்களையும் கூப்பிட்டுருக்கணும், கறிக்கோழி உற்பத்தியாளர்களையும் கூப்பிட்டுருக்கணும். உட்காந்து பேசுங்க, உங்களுக்கு எவ்வளோ லாபம், உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம், உங்களுக்கு எவ்வளோ தேவை, நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும்னு பேசியிருக்கணும். இப்போ வாய்ப்பே இல்லைன்னு ஒதுங்கிட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, 1872ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒப்பந்த சட்டப்படி இது இரு தரப்பாரும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும்னு கால்நடைத்துறை இயக்குநரகம் தகவல் கொடுக்குறார். 154 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சட்டத்தை
இப்போ செயல்படுத்தணும்னா எவ்வளோ ஆர்டினன்ஸ் போட்டாங்க, எவ்வளோ திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க, எவ்வளோ திருத்தங்கள் நிறைய வழிகாட்டுதல் இருக்குது, அதை காரணம் காட்டுறாங்க. அப்போது இவர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு கறிக்கோழி உரிமையாளர் நிறுவனங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு இருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ நீங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வரார், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்காங்க. 3000 பேர் வந்து குறை சொல்றாங்க. சரி ரைட், என்னன்னு கூப்பிட்டு கேளு, இங்க வா, கேட்கணுமா வேண்டாமா? அவங்க என்ன சொல்றாங்க? கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் நாங்க, அவங்க நிறுவனத்தார், அவங்க தான் விற்பனை விலை நிர்ணயம் பண்றாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு முத்தரப்பு கூட்டத்தை போட்டு எங்களுக்கு கூடுதலாக விலை கொடுங்கன்னு கேட்குறாங்க. நியாயமும் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணுமா வேண்டாமா? இதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை, நாங்கள் இதற்கு உடன்பட மாட்டோம்னு. இது போன்ற சிக்கல்கள்லாம் இருக்குங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும். என்ன எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் பண்ணைகள் வந்து நிறைய மாவட்டங்களில் பல இடத்துல இருந்தது, கடலோர மாவட்டங்களில் கூட இருந்தது. ஆனால் அந்த கடலோர மாவட்டங்களில் அடிக்கடி புயல் தாக்கம் ஏற்படும், வெள்ள பாதிப்பு ஏற்படும், அப்போல்லாம் அந்த பாதிப்புகள் உண்டு, கறிக்கோழி பாதிக்கப்பட்டுரும். ஆமாம் சார். அப்போ வந்து இவங்க வந்து நஷ்டஈடு கொடுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அந்த கோழியாளர்கள்லாம் பாதிச்சாங்க. அப்போ அந்த விவரங்கள் சரியா இல்லை. அப்போ 2011ஆம் ஆண்டு தானே புயல் பாதிப்பு ஏற்பட்டது, ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. அந்த பாதிப்பில் வந்து ஒரு தலைமுறை இடைவெளிக்குரிய பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தால் நாங்கள் என்ன பண்ணோம், யாரெல்லாம் எந்தெந்த வகையில் பாதிக்கப்பட்டார்களோ பயிர் வாரியாக கணக்கெடுப்பு செய்து அந்த பயிருக்கு ஏற்ற வகையில் பாதிப்புக்கான இழப்பீட்டுத் தொகை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அப்போ ஒவ்வொரு பயிர்களையும் பார்த்து வரும்போது எங்களுக்கு பாதிப்புப்பட்டவங்க நிற்கிறது இந்த கறிக்கோழி பண்ணையாளர்கள் தான். இவங்களை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் கொண்டு போய் இந்த மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னும் போது அது குறித்த தரவுகள் எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. தரவுகள் இருந்தால் நம்ம அதாவது அரசாங்கத்திட்ட பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்களே கோழி அந்த நிறுவனங்கள்கிட்ட சந்தித்து இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க, அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எவ்வளோ கோழி வச்சுருந்தாங்க, எவ்வளோ வளர்த்தாங்க, யாருக்கிட்ட வாங்கினாங்க, தரவுகள் எங்கள்கிட்ட இல்லை, கால்நடைத்துறையிலையும் இல்லை, மாவட்ட நிர்வாகத்திட்ட இல்லை, நீங்கள் உதவி பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அரசாங்கத்துக்கு தான் நாங்கள் நிவாரணம் வாங்கி தரோன்னு சொன்ன உடனே நமக்கு தொல்லை இல்லை, அரசாங்கத்தை கேட்குறாங்கள்ட்டு அவங்க யார் யார் எவ்வளோ குஞ்சு வாங்கினா தரவில் கொடுத்துட்டாங்க. 43 பண்ணை உற்பத்தியாளர்கள் கடலூர் மாவட்டத்தில் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஓரளவு பெரிய அளவில் சிறிய அளவில் வச்சுருந்தாங்க. இதை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை கொண்டு போனோம், அவங்களும் அதை பார்த்தாங்க. எங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு தனிநபர் வெள்ள பாதிப்பில் இயற்கை சீற்றங்களில் பாதிக்கப்பட்டால் ஒரு கோழிக்கு 30 ரூபான்னு பாதிப்பு இருந்தது. ஆனால் அந்த வகையில் இதில் கொடுக்க முடியாது, மிகப்பெரிய தொகை போகும். அதனால் நாங்கள் ஒரு நாமினலாக இவ்வளோதான் அப்படின்னு ரெடி பண்ணி ஒரு குறிப்பிட்ட பண்ணையாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கோழிக்கு 10 ரூபாய் வீதம் கொடுத்தாங்க. அந்த ஒரு பாதிப்பு இதை கொடுத்தாங்க. இந்த வகையில் அவங்களுக்கு பாதிப்பை சரி செய்யறதுக்கு எங்களுக்கு அன்னைக்கு இருந்தவர் அந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பு அலுவலராக இருந்த இந்த திட்டத்தை உருவாக்கிய ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தான் அன்னைக்கு மாவட்ட கண்காணிப்பு அலுவலராக இருந்தார். அவர் தான் முழுமையாக பொறுப்பேற்று அப்போதைய ஆட்சியாளர் மாண்புமிகு அதிமுக ஆட்சி காலத்தில் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அவரையே கண்காணிப்பு அலுவலராக நியமனம் பண்ணி முழுமையான இழப்பீடு வழங்குகிற போது எந்த தரவுகளும் இல்லாத கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் கூட அன்றைய தினம் இழப்பீடு பெற்ற வரலாறு உண்டு. அந்த வகையில் தான் இதை வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அப்போவே சொன்னாங்க எங்களுக்கு வந்து 3 ரூபா 50 பைசா தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அது மேலே கொடுக்கல, நஷ்டம்தான் வருது. ஆனால் அவங்க அதிக விலைக்கு விற்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் நீங்கள் கறிக்கோழி 80 ரூபா அப்படி அந்த காலகட்டத்தில் பார்க்குற பொழுது சரி அதை வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. அப்புறம் அந்த அடிக்கடி வெள்ளம் வரும்போதெல்லாம் பாதிப்பதெல்லாம் நிறைய பேர் தொழிலை விட்டுட்டாங்க. நாங்களும் அதை வந்து பெருசுப்படுத்தலை, முன்னோடி விவசாயிகள் பெருசுப்படுத்தலை. ஆனால் இப்போ ஜெயங்கொண்டம், அரியலூர், மற்ற மாவட்டங்கள், மேட்டுப்பகுதியான மாவட்டங்கள், வெள்ள பாதிப்பு இல்லாத மாவட்டங்கள், பனிப்பொழிவு அதிகம் இல்லாத மாவட்டங்கள், வெயிலுடைய தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வளர்க்குறாங்க. பட் அங்கேயும் இது குறித்த விவசாயிகிட்ட அதாவது புரிதல் இல்லாத காரணத்தால் ஒரு சில அமைப்புகள் இந்த விவசாயிகள் பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், இவங்களுக்கு கூடுதல் இழப்பு வருவாய் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதில் கையில் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு கோழி குஞ்சியை கொடுத்து வளர்க்குறதுக்கு உற்பத்தியாளர்கள் நிறுவனம் ஒட்டுமொத்த செலவினமும் ஒரு கிலோவுக்கு 77 ரூபா செலவாகுது. நீங்கள் 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க உயிர்கோழி, கறிக்கோழி இருந்தால் 180 ரூபா 200 ரூபா விற்கிது. அந்த விவசாயிகளுக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய பண்ணையாளர் விவசாயிகளுக்கு ஏன் நீங்கள் 100 ரூபா 20 ரூபா கொடுக்கக்கூடாது? அவங்க கோரிக்கை அதுதான். மின்சார செலவு இருக்குது,
தண்ணீர் கொண்டு வர கட்டாயம் இருக்குது. நீங்கள் கொடுக்குற தீவனத்தை அப்பப்போ வைக்கணும், இடத்த சுத்தம் பண்ணணும், கட்டமைப்பு வசதிகள் இருக்குது, பணியாளர்களுக்கு அவன் இதை விட்டு வெளியில் போகக்கூடாது. அந்த அடிப்படையில் நட்டத்துக்காக வேலை செஞ்சு இவங்க குடிக்கக்கூடிய வருமானத்தில் உண்மையை சொல்ல வேண்டுமானால் அவர்கள் வங்கியிலே பெற்ற கடனை கூட அடைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். இதுதான் கோரிக்கையுடைய சாராம்சம். சார், இப்போ இந்த பயிர் காப்பீட்டு திட்டம்ன்ற மாதிரி இந்த மாதிரி கோழிகளுக்கான காப்பீட்டு திட்டம் இருந்தா இல்லையா? அது நிறையவே இல்லை. இன்னும் மாட்டுக்கே வரல. மாடுகளுக்கு, ஆமாம், மாடுகளுக்கே பரிச்சார்த்த முறையில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அரசாங்கம் வந்து ஒரு மாடுனா கூட ஒரு சில இதுன்னு சொல்லி கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் கோழின்னு பார்த்தோம்னா திடீர்னு நோய் வந்து எல்லாம் ஆயிரக்கணக்கில், அதுதான் அந்த பிரச்சனை. இந்த அடிக்கடி இறப்பு ஏற்படுவதற்கான காரணம் தெரியாத காரணத்தினால் இறப்பு ஏற்பட்டால் நம்ம அதிகப்படியான இழப்பீடு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமேன்னு காப்பீட்டு நிறுவனங்கள் முன்வருவது கிடையாது. அவங்களுக்கு லாபம் வரணும்ல, நஷ்டமாயிரும். ஆமாம், அதனால் நீங்கள் பிரீமியம் கட்டினீங்கன்னா அவங்க ஓரளவு பாதிப்பு இருக்காதுன்னு சொன்னால் இது பண்ணலாம். பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஒவ்வொரு பண்ணையிலையும் சராசரியாக ஒரு நாளைக்கு 5 கோழி 6 கோழி 10 கோழி இறக்கும். இது தவிர்க்க முடியாது. அப்போ அந்த இறப்புக்கு நீங்கள் காரணமும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதனால தான் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வர்றதில்லை. அவங்க வந்து ஓரளவு பார்த்தோமா, யாராவது இது உண்மையிலே பாதிச்சுன்னு சொல்கிறாங்களா, ரைட், எவ்வளோ பாதிச்சிருக்கு, அவ்வளோ பாதிச்சிருக்கு, இல்லை இவ்வளோ தான், இந்த கொஞ்சம் கொடுத்துட்டு எட்ட போய்டும், அந்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. இதுக்கு அவங்க வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் அதாவது வந்து தட்பவெட்ப சூழ்நிலையை மையப்படுத்தி தான் அந்த கோழிகள் வளரணும். கூடுதல் வெயிலும் இருக்கக்கூடாது, குறைந்த வெயிலும் இருக்கக்கூடாது, பனிப்பொழிவும் அதிகம் இருக்கக்கூடாது, குளிரும் அதிகம் இருக்கக்கூடாது, தொடர் மழையும் இருக்கக்கூடாது. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. மென்மையான உயிர் அந்த உயிர், அதில் தான் வளர்க்கணும். அந்த 8 வார காலம் விவசாயிகள் அந்த உற்பத்தியாளர்கள் பெரும் பாடுபட்டு தான் அதை வளர்க்குறாங்க. அந்த வளர்ப்பாளர்களுக்கு நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து செய்துவிட்டு நான் பேசவே மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கானவங்க? சார், அப்போ இருந்த ககன்சிங் பேடி இப்பயும் இருக்கார்ல சார், அப்போ அவராவது சொல்லியிருக்கலாம்ல. அவர் எப்படி சொல்லுவார்? அவர் வேற துறையில் இருக்கார். அவர் அந்த துறையில் இருக்கும்போது சொல்லுவார். அவரை கூப்பிட்டு கேட்டு தான் சொல்லியிருப்பார். இவங்க, நான் தான் சொல்றேனே, இப்போ எங்களுக்கு அந்த சந்தேகம் வருது. கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு, பண்ணையாளர்களுக்கு எதிராக கறிக்கோழி நிறுவனங்களுக்கு ஆதரவாக திமுக செயல்பட்டதோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கமிஷன் வேணும்ல சார், என்ன பண்றது? புரியுதுங்களா? அதனால அந்த கறிக்கோழி பண்ணை உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் பாதிப்புக்கு முழு பொறுப்பேற்று தமிழக அரசு அதுக்கான நிவாரணம் தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமாம், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வந்து இயக்குநரகம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்நடைத்துறை இணை இயக்குநர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கறிக்கோழி வளர்ப்பு, யார் வளர்க்குறாங்க, எவ்வளோ அளவு வளர்க்குறாங்க, யார்கிட்டேருந்து குஞ்சு வாங்குறாங்க, ஷெட்டினுடைய அகலம் எவ்வளவு, யார் யாரெல்லாம் சரியாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தரவுகள் கொண்டு வான்னு இப்போ கேட்குறீங்க. அதை எப்போ கொடுக்கணும்? பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே தரவுகளை கொண்டு வாங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே தரவுகள் இருக்கீங்க. இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த சட்டமே உருவாக்கப்பட்டது. தரவுகளை இங்கே காட்டல, இதில் காட்டல. ஆனால் தரவுகள் இதில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் தான் நமக்கு தேவை, வழிகாட்டு தான் தேவை. அந்த தரவுகள் அனைத்தும் அவருடைய அறிக்கையில் இருக்கும், விசாரணை அறிக்கையில் இருக்கும். அந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் தான் அந்த சட்டமே உருவாக்கப்படுது. அப்போ இப்போ என்ன நீங்கள் புதுசாக தரவுகள் கேட்குறீங்க? இப்போ விவசாயிகள் குரல் கொடுத்தால் குரல் வலையை நெரிப்பது, குரல் கொடுக்கக்கூடாது, சட்டம் தன் கடமையை செய்கிறதுன்னு நீங்கள் உடனே உள்ளே பிடிச்சி போட்டுருவீங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, கோரிக்கை வைக்கக்கூடாது, கோரிக்கையுடைய நியாயத்தை கூட உணர மாட்டீங்க. நீங்கள் யார் சொன்னாலும் நாங்கள் எங்கள்கிட்ட தரவுகள் இல்லை, எங்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லை, நீங்கள் கோழி அங்கே குஞ்சு வாங்குறீங்க, கோழி வளர்த்து அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க, அவங்க விற்கிறாங்க, அவங்களாச்சு நீங்களாச்சுன்னு சொல்கிறது ஒரு அரசாங்கத்திற்கு அழகா? நான் சொல்கிறேன், 40,000 பண்ணைகள், 14,000 உற்பத்தியாளர்கள், 5 லட்சம் தொழிலாளர்கள், இவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குல்ல. நீங்கள் இதை அக்கறை எடுத்து பார்க்கணுமா வேண்டாமா? இதுதான் இன்றைய நிலை. இதை இன்னொரு விஷயத்திலையும் பார்க்கணும். இது அரசாங்கம் பிப்ரவரி 7ஆம் தேதி வச்சுருக்காங்க. நிறைய விவசாயிகள் குறைந்த அளவு தான் கோழியை வாங்கி வளர்க்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய முழுமையான அளவில் வாங்கலை. இது குறைந்த அளவு தான் உற்பத்தி வெளியாகும். தேவை அதிகம் இருக்குது. இன்னைக்கு கோழியினுடைய விலை 380 ரூபாய், நாளைக்கு 400 ரூபா ஆகலாம், அதிகமாகலாம். அப்போ நுகர்வோர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போது தக்காளி உற்பத்தி பண்ண விவசாயி விலை அதிகமாகிட்டா நீங்கள் உடனே நுகர்வோர் பாதிக்கப்படுறாங்கன்னு கூட்டுறவு சங்கங்கள்லேயும்
மற்ற கூட்டுறவு சரவணபவ கூட்டுறவு நிறுவனங்கள்லையும் தக்காளியை வெளியிலேருந்து கொள்முதல் பண்ணி நுகர்வோரை பாதிக்கக்கூடிய அரசாங்கம் கறிக்கோழியை மட்டும் 450 ரூபா 460 ரூபா விளையாடுற வரை நீங்க வேடிக்கை பார்க்கலாமா? அப்ப அவங்க லாபம் அடைகிறாங்கல்ல, நுகர்வோர் பாதிக்கிறாங்கல்ல. 240 ரூபாய்க்கு வாங்கின ஒரு கறிக்கோழி ஒரு கிலோ 400 ரூபா விளையாடக்கூடிய அபாயம் இருக்கிறதால நீங்க நுகர்வோர் நலனை பாதிக்கணுமா வேண்டாமா? அரசுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? இதுவரை மௌனமா இருக்கீங்களே. எங்களுடைய வேண்டுகோள், உண்மையிலேயே கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமானது, அதில் மாற்று கருத்து இல்லை. தற்போதும் காலம் நடந்ததில்லை. 4.5 ஆண்டு காலம் அமைதியாக இருக்கீங்க, எந்த குரலும் ஒலிக்கல, எதுவுமே செய்யலை அந்த கறிக்கோழி விஷயத்தில். இப்போவாது முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி அவங்கள்ட்டேருந்து பேசி விவசாயிகள் கேட்கக்கூடிய கோரிக்கையில் கிலோவுக்கு 20 ரூபா தாராளமாக கொடுக்கலாம். அதில் லாபகரமாக இருக்கும், எந்த வகையில் நஷ்டமாயிட மாட்டீங்க. இன்னைக்கு நான் தான் சொல்றேன், கிராஸ் வேல்யூ ஆர்டர்ட் அமௌண்ட்டு 1,34,785 கோடி ரூபாய். நேரடி வருமானம், மறைமுக வருமானம் இருக்கு, மொத்த விற்பனை, சில்லறை விற்பனை, இப்படிலாம் இருக்கு. அதாவது கறிக்கோழின்னு சொல்றோமே தவிர அதுக்கு பின்னணியில் உள் பூதாகரமான ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வருமானம் ஈட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு அடிப்படையான கோழி வளர்ப்பு பண்ணையாளர்கள், உற்பத்தி செய்து கொடுப்பவர்கள் கூலிக்கு கூட கட்டுப்படி ஆகலைன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி சிறக்கும்? ஓகே சார், இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் இப்போ சிஎம் ஆனார்னா அது கோரிக்கை வச்சிங்கன்னா அவர் சட்டம் நிறைவேற்றுவாரா? நிச்சயமாக இந்த சட்டம் வரவேற்கக்கூடிய சட்டம். தடை செய்யப்பட்ட சட்டம் திரும்ப வந்து ஏற்றப்படும். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதும் இதை ஆதரித்து இதனுடைய நன்மையை பற்றி தனியார் தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணவன் நான். இந்த சட்டம் திரும்ப பெறும்போது அன்றும் அதே தனியார் தொலைக்காட்சியில் விவாதத்தில் பங்கேற்றேன், கடுமையாக எதிர்த்தேன். புரிதல் இல்லாமல் சட்டத்தை ரத்து பண்ணுறாங்க, இது பின் விளைவில் உருவாக்கும், இது மிகப்பெரிய பல பேருக்கு இது பெரிய நஷ்டத்தை உருவாக்கும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இதை வந்துட்டாங்களே எல்லாரும். கோழி உற்பத்தி இல்லை, தேவை அதிகம் இருக்குது, விளையாட்டம் இருக்குது, நுகர்வோர் பாதிக்கப்படுறாங்க. இவ்வளவு அரசாங்கம் சரி பண்ணணும்ல. குறைஞ்சபட்சம் இந்த மீண்டும் இந்த நிலை சகஜ நிலை திரும்புவதற்கு 15 நாட்கள் 20 நாட்கள் ஆகும். அப்போ நுகர்வோர் கோழியை இப்போ இன்றைக்கி அடித்தட்டு மக்களுடைய அசைவ உணவுக்கு உடனடி விருப்பம் உள்ளது, குறைவான உள்ளது சிக்கன் தான். இப்போ நீங்கள் 400 ரூபா கிலோ விற்றீங்கன்னா யார் வாங்குவா? யார் கிட்டக்க போவா? ஆக அரசாங்கம் இது கண்ணும் கருத்துமாக கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. உடனடியாக பிரச்சனை தீர்க்க வேண்டும். நீங்கள் முதலாளிகளை மட்டும்தான் பார்க்குறீங்க, இவங்களை வேறு வகையாக பார்க்குறீங்க. இவர்களுக்கும் இடையிலே கொள்முதல் செய்யக்கூடிய நுகர்வோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உங்களுடைய கண்ணோட்டத்தில் நுகர்வோர்கள் பாதுகாக்கப்படணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் கூடுதல் விலை கேட்டால் நுகர்வோர்கள் பாதிக்கிறாங்கிறீங்க. இங்கே அதே நுகர்வோர்கள் பாதிக்கிறாங்கல்ல, இவங்களுக்காக நீங்கள் முன்னாடி வரணுமா இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்தணுமா இல்லையா? பிரச்சனையை தீர்க்கணுமா இல்லையா? தீர்ப்பீர்கள் எதிர்பார்க்கிறோம், தீர்க்க வேண்டும், உடனடியாக தீர்க்க வேண்டும். இதை முதல்வர்கள் செய்வாராங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சொன்ன மாதிரி சார் 2026 வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாற்றம் வருதான்னு பார்ப்போம். உங்கள் பொன்னான நேரத்தை இலைப்பேனில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். இந்த அரிய சந்தர்ப்பத்தில் இந்த பெரிய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கும் விவசாயிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.